வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சமிக்கிறார் குருநாதர் அருணாபெருமான் திருவிழே சரம் சம்சம் எம்பெருமான் கரை முழும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாரூர் திருப்பூன்ற மகாமந்தத்தில் கௌமாரில் தத்து வரிசைப்படி பாடல் 941 சங்கை கத்தோடு என தூங்கும் பட்டாளி தளத்து திருப்பூருக்கான பாராயணம் பொருளக்கம் பழனியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பிப்போம் முருகாஜனம். இந்த பாடல் முருகா பரகதி அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தந்தத்த தான தனதன தந்தத்த தான தனதன தந்தத்த தான தனதன தனதான என்ற சந்தகுடிப்புடைய பாடல். சங்கை கத்தோடு சிலிகிடு சங்கை சட்கோல் சமயங்கள் சங்கற்பித்து ஓதும் வெகுவித கலைஞான சண்டைக்குள் கேள்வி அலமலம் அண்டற்கு பூசை இடுமவர் சம்பத்து கேள்வி அலமலம் இமவானின் மங்கைக்கு பாகன் இருடிகள் எங்கட்கு சாமி என அடிவந்திக்க பேசி அருடைய சிவனூலின் மந்திர பிரஸ்தார தரிசன யந்திரத்து கேள்வி அலமலம் பம்பில் சுற்றாது பரகதி அருள்வாயே. வெங்கை சுக்ரீபர் படையை இலங்கைக்கு போக விடவல வென்றி சக்கர ஈசன் மிகமகிழ் மருகோனே. வெண்பட்டு பூ நல் வனம் கமுகு எண்பட்டு பாடை விரி பொழில் விஞ்சிட்டு சூழ வெயில் மறை வயலூரா. கொங்கைக்கு ஒப்பாகும் வடகிரி செங்கைக்கு ஒப்பாகு நறுமலர் கொண்டைக்கு ஒப்பாகு முகில் என வனமாதை கும்பிட்டு காதல் குணகிய இன்பச் சொல் பாடும் இளையவர் கொங்கில் பட்டாளி நகரூரை பெருமாளே. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை கட்டுகள் வச்சு சுவாமி பாடியிருக்கார். முக்தியை எளிதில் பெற பாடப்பெற்ற பாடல். இப்போ அந்த பாடலுடைய முதல் பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அதனுடைய பொருளகத்தை பார்க்கலாம். என்ன சொல்கிறார் சுவாமி? சங்கை கத்தோடு சிலுகிடு சங்கி சட்கோல சமயங்கள் சங்கற்பித்து ஓதும் வெகுவித கலைஞான சண்டைக்குள் கேள்வி அலமலம் அண்டற்கு பூசையிடும் அவர் சம்பத்து கேள்வி அலமலம் இமவானின் மங்கைக்கு பாகன் இருடிகள் எங்கட்கு சாமி என அடிவந்திக்க பேசியருடைய சிவநூலின் மந்திர பிரஸ்தார தரிசன யந்திரத்து கேள்வி அலமலம் வம்பில் சுற்றாது பரகதி அருள்வாயன்னு சுவாமி வேண்ட முதல் பதில். சங்கை அப்படின்னா சந்தேகம், கத்தோடுனா கூச்சலோடு, சந்தேக கூச்சலோடு சிலுகிடு வாதம் செய்யும், அதாவது சண்டை செய்யும் சங்கி கூட்டமாய் உள்ள, அதாவது கூடி உள்ள 6 வித சமயத்தினர்களும் தாம் உறுதி செய்து கொண்டு பேசுகின்ற பலவிதமான சாத்திர ஞான சண்டைக்கு வேண்டிய கேள்வி அறிவு போதும் போதும். அண்டருக்கு, அதாவது கடவுளுக்கென்று பூஜை செய்பவருடைய செல்வமாம் கேள்வி அறிவும் போதும் போதும். இமயராஜனுடைய பெண்ணாம் பார்வதிக்கு பாகர் என்றும் ரிஷிகள் எல்லாம் எங்களுக்கு சுவாமி என்றும் தமது திருவடியை துதிக்க ஓதி விளக்கியுள்ள சிவநூல்களில் கூறப்பட்டுள்ள மந்திரங்களின் பிரஸ்தார கணக்கு பிரமாண காட்சி விளக்கும் மந்திர சக்கரங்களை பற்றிய ஆராய்ச்சி அறிவும் போதும் போதும். இங்கனமெல்லாம் வீணான சுற்றான வழிகளில் நான் சுற்றி அலையாமல் பரகதியை மோட்சத்தை தேவரீர் அடியேனுக்கு தந்து அடியேனை உய்விக்க வேண்டும் முதல் பகுதியில் வேண்டுகிறார். 2வது பகுதியில் வெங்கை சுக்ரீபர் படையை இலங்கைக்கு போக விடவல்ல வென்றி சக்கர ஈசன் மிகமகிழ் மருகோனே. வெண்பட்டு பூ நல் வனம் கமுகு எண்பட்டு பாடை விரிபொழில் விஞ்சிட்டு சூழ வெயில்மறை வயலூரா. கொங்கைக்கு ஒப்பாகும் வடகிரி செங்கைக்கு ஒப்பாக நறுமலர் கொண்டைக்கு ஒப்பாக முகிலென வனமாதை கும்பிட்டு காதல் குணகிய இன்பச் சொல் பாடும் இளையவர் கொங்கில் பட்டாளி நகரூரை பெருமாளே அப்படின்னு முடிகிறார். இந்த 2வது பகுதியில் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள், அற்புதமான அடிகள். வெங்கை அப்படின்னா விரும்பத்தக்க ஒழுக்கத்தை கொண்ட அல்லது பராக்கிரமம் பொருந்திய கை ஆற்றலுடைய சுக்ரீவனுடைய வானா சேனையை இலங்கைக்கு கடல் கடந்து போகும்படி விட வல்லவனும் ஜெகத்தையே தரு சக்கரத்தை ஏந்தியவனுமான பெருமானாம் திருமால் மனம் மிகமகிழும் மருகனே. வெள்ளைப்பட்டு அணிந்துள்ளது போல நல்ல வனம் அழகிய கமுக மரம் பாக்கு மரங்கள் எண்பட்டு மதிக்கத்தக்க வகையில் பாடைகளை விரிக்கின்ற சோலைகள் மிக்கு சூழ்வதால் வெயில் மறைப்படுகின்ற வயலூர் என்னும் திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அருள்வாளிப்பவனே. உன் கொங்கைக்கு ஒப்பாவது வடகிரி மேருமலையே என்றும் உன் செங்கைக்கு செவ்விய கைக்கு நிகராவது நறுமண தாமரையே என்றும் உன் கூந்தலுக்கு இணையாவது கருமேகமே என்றும் வள்ளிமலை காட்டிலிருந்த மங்கை வள்ளியை கும்பிட்டு வணங்கி ஆசையோடு கொஞ்சி பேசி இனிய சொற்களை கொண்டு அந்த வள்ளியை பாடி பரவிய இளையவனை கொங்கு நாட்டு பட்டாளி நகரில் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளே வம்பில் சுற்றாது பரகதி அருள்வாயன்னு வேண்டுகிறார். இப்போ இந்த பாடலில் சங்கை அப்படிங்கிறது, அதாவது சங்கை கத்தோடு சமய சண்டைகளை அருணகிரி பெருமான் எப்போதும் இருக்கிறார். பல திருப்புகள் சொல்கிறார். அலமலம்னா போதும் போதும் பிறவி அலமலம்பார் ஒரு பாட்டில். அடுத்தது வம்பில் சுற்றாது பரகதியை எளிதில் பெறும் வழியை அருணகிரி பெருமான் விரும்புகிறார். அதுதான் இந்த பாட்டையும் சொல்கிறார். வம்பில் சுற்றாது பரகதி அருள்வாயன்னு வேண்டுகிறார். சார் கண்டரங்காரத்தில் 85வது பாட்டில் பார்த்தீங்கன்னா
காட்டில் குரத்தி பிரான் பதத்தை கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதல் மிக எளிதுங்கிறார். இப்படித்தான் குமரகுரு சுவாமி எளிய வழியத்தை விரும்பினார். சத்தினி பாதனை சந்நிதிப்பட்ட இத்திரத்து எளிதினில் எய்தியது எனக்கே. அதனால் சரியையில் தாழ்கலை, கிரியையில் பணிக்கலை, யோக துய்க்கலை, பாகமும் நோக்கலை, நாளையின்றென ஒரு வேளையும் நவிற்றலை, ஈண்டெனக்கு அருளுதி இறைவ பூண்டு கொண்டிருப்பனின் பொன்னடி துணையன் பண்டார மும்மணி கோவில 29ஆம் பாட்டில் சுவாமி வேண்டார். குமரகுரு சுவாமியோடு இதே தான் வேண்டார். அடுத்தது வெங்கை சுக்ரீபர் படையை இலங்கைக்கு போக விடவில்லை. இது கடலை கடந்த வரலாறு, ஏற்கனவே படிச்சிருக்கோம். வெண்பட்டு பூணல், அதாவது வெண்பட்டு பூணல் கமுகு பாழை விரிபொழி, இது கமுகின் பாழையின் மென்மையை குறிக்கிறது. கமுகின் இணைப்புதி அவிழ்ந்த அம்மென் பாழைன்பார் பெருங்கதில. கமுகின் பாழை விரிவு வேரி குழுந்தாற்று இளம் பாழை விரிபூங் கமுகுன்னு முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழில் சிற்றில் பருவத்தை 4ஆவது பாட்டு. அடுத்தது வெயில் மறை வெயிலூரா, பொழில் வெயிலை மறைப்பது, அதாவது வெயிலுக்கு எதிர்ந்து இடங்கூடாது அகம் குடிர்ந்த பைம்பொழின்னு சம்பந்தம் சொல்கிற அதே கருத்தை தான் இங்கே கொண்டு வர. அடுத்தது காதல் குணுகி இன்பச் சொல், இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். கொங்கில் பட்டாளி நகருரை பெருமாளை, பட்டாளியூர் கொங்கு மண்டலத்தில் காங்கேய நாட்டு பகுதியைச் சேர்ந்தது. கந்தர்மேவிய பட்டாளி கங்கா குலநாட்டார் செடிக்கும் காங்கேய நாடெங்கள் நாடே அப்படின்னு கொங்கு மண்டல ஊர் தொகையில் 7ஆவது பாடலில் இந்த பட்டாளியூர் தலத்தை பற்றிய குறிப்பு அற்புதமாக குறிக்கப்பட்டிருக்கு. இப்படி பல அற்புதங்கள் நிறைந்து கொட்டி கிடக்கின்ற ஒரு தலம்தான் பட்டாளியூர் தலம். அந்த தலத்தில் தான் சுவாமி வேண்டுகிறார். எப்படி? வம்பில் சுற்றாது பரகதி அருள்வாயன் வேண்டுகிறார். சங்கை கத்தோடு சிலுகிடு சங்கில் சட்கோல சமைகள் சங்கற்பித்து ஓதும் வெகுவித கலைஞான சண்டைக்குள் கேள்வி அலமும். சங்கைனா சந்தேகம், கூத்துனா கூச்சல், சிலுங்குனா சண்டை, குழப்பம், கூச்சல், வாதம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சங்கினா தொடர்புடையது. ஷட்கோல சமயங்கள் 6 விதமான சமய கொள்கை உடையவர்கள். சங்கல்பம்னா மன கற்பனை, சித்த விருத்தி, விருப்பம், நியமனம், எண்ணம், கொள்கை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கலைஞானம்னா நூலறிவு, அலம்னா போதும். தெளிந்த அறிவு உள்ளவர்கள் ஒருபோதும் வாதம் புரிய மாட்டாங்க. நூலறிவு மட்டும்தான் உள்ளவர்கள் தாம் உணர்ந்தவற்றையே உணர்ந்து அவர்கள் உணர்ந்தை நிறுவுவதற்காக பிறரோடு வாதம் செய்வாங்க. அருணகிரி பெருமானுக்கு இந்த சமய சண்டையில் மிகவும் வெறுப்பு. பல இடங்களில் சமய பூசலை கண்டிக்கிறார். கலகலையான கண்ட வேரோடு சிலுகிடு சமய பங்கவாதிகள் கதறிய வெகு சொல் பங்கமாகிய பொங்கலாவும் கடைகளும் மொழிய பஞ்சபூதமும் மொழி உற மொழியில் துஞ்சு சுராதன கரணமும் மொழிய தந்த ஞானம் இருந்தவாறு என்ன அலைகள் திருப்பூர் சொல்வார். நிகரில் பஞ்சபூதமும் நினையும் நெஞ்சும் ஆவியும் நெகிழ நேர்படும் அவிரோதம் நிகழ்தரும் பிரபாகர நிற வயம் பராபர நிருப அம்குமார வேள். எனவே தம் சகர சங்க சாகரமென முழங்குவாதிகள் சமய பஞ்ச பாதகர் அறியாத தனிமை கண்டதான கிண்கிணிய தண்டை சூழ்வன சரண புண்டரிகமது அருள்வாயம்பர். இத்தகைய வன்மை குணமுடைய சமயவாதிகளான கலைக்கூட்டத்தினின்றும் விலகிட வேணும்னு அப்படி விலகியவர்கள் உத்தம அடியார்கள்னு சுவாமி சொல்கிறார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்த நண்பர் மணிவாச பெருமான். பக்தி நெறியில் நின்று முக்தி அடையணும் சார், அவ்வளோதான். அண்டற்கு பூசையிடும் அவர் சம்பத்து கேள்வி அளவும். கடவுளை பூசை புரிபவர்களும் அவரவர் வகுத்து கொண்ட வழிமுறைகளையே பெரிதாக மதித்து பிறர் கேட்குமாறு போதிப்பார். சிவநூலின் மந்திர பிரஸ்தார தரிசன யந்திரத்து கேள்வி அளவும். மந்திர பிரஸ்தானம் குறித்து நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. எந்திரங்களும் வரையறை செய்து காட்டப்பட்டிருக்கு. இவைகளால் மட்டுமே இறைவனை காண முடியாது. வம்பில் சுற்றாது பரகதி அருள்வாய். வம்புனா வீணான வழிகளில் அலையாமல் மனதை இறைவன் திருவடியில் பூத்தி இருத்தினால் பரகதி அடையலாம். பரகதி அடைவதற்கு எளிய வழி பக்தி நெறி மட்டும்தான். வெண்பட்டு பூன் நல்வனம் கமுகு எண்பட்டு பாழை வெறிபொழி விஞ்சிட்டு சூழ வெயில்மறை வயலூர் அனுபவத்தை அருணகிரி பெருமானால் மறக்கவே முடியாது. எங்கே போனாலும் வயலூரா உருவார். அப்படி உருகும்போது வயலூர் இயற்கை காட்சி அவருடைய மனக்கண்மும் விரியும். வயலூருடைய இயற்கை அழகை சுவாமிகளின் குறிப்பிட்டார். பனைமரங்கள் அடர்ந்து வளர்ந்துள்ளதுனால சூரிய ஒளியானது புக முடியாமல் மறைக்கப்பட்டிருக்கு. வீர்க்கு எதிர்ந்து இடம் கூடாது அங்கொடிருந்த பைம்பொழில் துயிர்க்கு எதிர்ந்த புள்ளினங்கள் மல்கு தன் துருத்தியாய் மயிர்க்கு எதிர்ந்து அணங்கு சாயல்
மாதோர் பாகம் ஆகமும் விகிற்கு எதிர்ந்து ஒரு அம்பினால் எரித்த வில்லி அல்லையே அப்படின்னு திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை சொல்கிறார். அதையே சுவாமிங்க கருத்தை கொண்டு வரார். கொங்கைக்கு ஒப்பாகும் வடகிரி செங்கைக்கு ஒப்பாகும் நறுமலர் கொண்டைக்கு ஒப்பாகும் முகில மனமாதை கும்பிட்டு காதல் குணையை இன்பச் சொல் பாடும் எளியவர். இது நம்ம படித்த வரலாறு தான். முருகப்பெருமான் வள்ளிமலையில் அகிலாண்ட நாயகி வழிபிராட்டி தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நாரத சொல்கிறத கேட்டு பிராட்டியாருடைய எழில் அவருடைய தவ வலிமையெல்லாம் பார்த்து ஓடோடி வரார். பிராட்டியார் இருக்கும் மனத்தை தேடி வரார். அம்மையை கண்டு காதல் கொண்டார். காதல் மொழியில் பேசி கொஞ்சி அவருடைய திருவடியை வணங்கி நிற்கிறார். இந்த அற்புதமான அருள் வரலாற்றை அருணகிரி பெருமான் திருப்புள் ஆங்காங்கே வைத்து அழகாக பாடியிருக்கார். பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கிழவேடம் பூண்டு வள்ளி நாயிட்டு போனார். குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் புக்கு நின்று குருவி ஓட்டி திருந்த தவமானை குணமதாக்கி சிறந்த வடிவுகாட்டி புணர்ந்த குமரகோட்டு தமரது பெருமாளும் கட்சி திருப்பூர் சொல்வார். புனவேடர் தந்த பொன் குரமாது இன்புற புனர் காதல் கொண்டு அக்கிழவோனின் பழனி திருப்பூர் சொல். செட்டி வேடம் பூண்டு வள்ளி நாயிட்டு போகிறார். செட்டி என்ற வனமேவி இன்பரச சக்தியின் செயலினாலே அன்புருக தெட்டி வந்து புலியூரின் மன்றுள்ளர் பெருமாளின் சிதம்பர திருப்பூர் சொல்றார். சித்திரம் பொன் குரம் பாவை பக்கம் புணர செட்டி என்று எத்தி வந்து ஆடி நிறுத்தங்கள் புரி செற்சிதம் பொற்புயம் சேர முற்றும் புணரும் எங்கள் கோவேன் சிதம்பர திருப்பூர் சொல்றார். எம்பெருமான் வள்ளிநாய்க்கா மடல் ஏறார். பொழுதளவு நீடு கொண்டு சென்று குறவர் மகள் காலினும் பணிந்து புழிங்கர் அறியாமலும் திரிந்து புனம் மீதிய புதிய மடல் ஏறவும் துணிந்து அரிய பரிதாபம் தணிந்து புழகித பயோதரம் புணர்ந்த பெருமாள் வள்ளிமலையில் சுற்றித் திரிகிறார். மஞ்சுதவள் சாரல் அம்சைல வேடர் மங்கைதனை நாடி வனம் மீது வந்த சரணார விந்த மதுபாட வண்டமிழ் வினோதம் அல்வாயுங்கள். குஞ்சர கலாப வஞ்சி அபிராம குங்கும படிகிற அதிரேக கும்பதன மீது சென்றடங்கிய மார்பன் குன்று தடுமாற இகழ்கோபம்பர் நிம்பபுரத்திற்போல் மறுபுதண்டை கிண்கிணி பரிபுறம் இவை கலகல கலின் என இருசரன் மலர்கள் நொந்து அடியிட வடிவமும் மிகவேராய் வலிய சிங்கமும் கரடியும் முழுவையும் உரை செடும் புனை திணைவளம் இதன் மிசை மரபரதங்கள் பெண்கொடிதனை ஒரு திரு உடம் நாடி அருகு சென்றடைந்து அவள் சிறு பதையுக சததளம் பணிந்து அதிவித கலவிகள் அறமருண்டு நெஞ்சு அவளுடன் மகிழ்வுடன் நினைவோனின் திருவனை திருப்பூர் சொல். வள்ளிநாயகி தந்த திணைமாவும் முருகப்பெருமான் ஆசையோடு உண்டார். தவணறி உள்ளு சிவமுனி துள்ளு தனி உள்ளை புள்ளி உடனாடி தருபுணவள்ளி மலைவரவள்ளி மலைமரவள்ளி தரு திணை மெல்லனு ஒருவன்பர் வெள்ளிகள் திருப்பூர். எம்பெருமான் வள்ளிநாய்க்கு முன்னாடி அழகனாய் தோன்றார். மாலூர் நரத்தை காட்டி வேடுவர் புறத்தில் காட்டி வாழ்வு மெளித்து காட்டி அயர்வாகி மான்மகள் தனத்தை சூட்டி ஏனன் அழைத்து கேட்டு வாழ்வூர் சமத்தை காட்டு பெருமாடுகிறார். வள்ளிநாயுடைய திருக்கையும் திருவடியும் பிடிக்கிறார். பாகு கனிமொழி மாதுகுரமகள் பாதமனுடைய மனவாள சுவாமிகள் திருப்பூர். கனத்த மறுப்பு இனக்கறி நல் கலைத்திரள் கற்புடை கிளியுள் கருத்து உருக திணைக்குழி சக்தி செய்பாடி கனிக்குதலை சிறுக்குயிலை கதித்த மரக்குலப்பதியில் கழிப்போடு கைப்பிடித்த மனப்பெருமாள் பொது திருப்பூர். வள்ளிநாயுடைய எதிரில் துறவியாய் தோன்றார். வாங்கியும் வேடுவரும் எங்கிட மாமுனியும் வேங்கையுமாய் மரமீனுடன் வாழ்வாய் திருவினடை திருப்பூர். வள்ளிநாயகி கண்ணமிட்டு திருடி ஓடுறார். கண்ணன் மொழி பின் அழகத்து அண்ணனடை பண்ண உடை கண்ணவில் அச்சுரா வீட்டு கெண்டையாடை கண்ணமிட பின்னிரவில் துண்ணு புரை கல் முளையில் கல்நிலையில் புகா வேர்த்து என்ற வாழ்வே. அது மட்டும் இல்லை, எவ்வளோ மன்ன சுவாமி வள்ளிநாயகி தோளில் ஏற்றிட்டு ஓடுறார். ஒரு கால் நினைத்திட்டு இருக்கால் மிகுத்திட்டு உரைப்பார்கள் செத்த துறைவோனை உரத்தோடு இடத்தில் குரத்தினை வைத்திட்டு ஒளித்தோடும் வெற்றி குமரை சாம்பார் திருவரணை திருப்பூர். வள்ளிநாயகி முருகப்பெருமான் வணங்கி சரசம் புரிகிறார். மறுபுதண்டை கிண்கிணி பரிபுரம் இவை கலகலகளின் இருசரன் மலர்கள் நொந்து அடியிட வடிவமும் மிகவேராய் வலிய சிங்கமும் கரடியும் முழுவையும் முறை செழும்புணம் திணை விளை இதன் மிசை மரவர்தங்கள் பெண்கொடிதனை ஒரு திருவுளம் நாடி அருகு சென்று அடைந்து அவள் சிறு பதையுக சததளம் பணிந்து அதிவித கலவிகள் அறமருண்டு நெஞ்சு அவளுடன் மகிழ்வுடன் அனைவோனின் திருவண்ண திருப்பூர். தலை உடுத்த குரத்தி பதத்துணை வருடி வட்டமுக திலத குறிதடவி வெற்றி கதித்த முகைக்குவடு அதன் மீடே தரள பொன் பணி கச்சி விசித்து இருகுலை திருத்தி அறுத்தி மிகுத்திடு தனிமலை சிகரத்திடை உற்றோள் பெருமாள் திருத்தணி திருப்பூர். இது மட்டும் இல்லை, நம்ம பாமன் சாமியோட பரிபூஜன பஞ்சாமிர்த வர்ணத்துலேயும் கூட இதே கருத்து சொல்லப்படுகிறது. ரொம்ப அற்புதமாக இந்த வரலாற்றை சுவாமியை கொண்டு வரார். பல திருப்பாடு சுவாமி அருணகிரி சுவாமி வைக்கிறார். இந்த பாட்டிலையும் எம்பெருமான் வள்ளி பிராட்டியாருக்காக வள்ளிமலையில் வந்து என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டாங்கிறத சொல்கிறார். பேர்பட்ட பெருமான் பரமாத்மா ஜீவாத்மாவை எப்படி நாடி தேடி ஓடி வந்ததுன்னு நமக்கு உணர்த்துறது தான் வள்ளி பிராட்டியாருடைய இந்த காதல் பகுதி. வள்ளி பிராட்டியாரை காதல் திருமணம் செய்து எம்பெருமான் கைப்பிடிக்கிற பகுதி நமக்கு உணர்த்துறது அதுதான். அதான் வள்ளி சன்மார்க்கத்தோட ஒட்டுமொத்த கருத்து. இந்த பாட்டில் இருக்க இவ்வளோ அற்புதங்களும் எந்த தளத்தில் கொங்கில் பட்டாளி நகர்வுரை பெருமாளை. பட்டாளி ஒரு தளத்தை பற்றி பார்த்தாச்சு. சிவன்மலையில் இருக்க
விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் ஏற்கனவே. ரொம்ப அற்புதமான தலம். அனுகிரகங்கள் கொட்டி கிடக்கிற தளத்தில் உரைகிற பெருமாள்கிட்ட வேண்டுகிறார். முருகா பரகதி அருள்வா என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடலை பழனி ஆண்டவன் திருவிடும் பட்டாளியூர் அமர் பெருமாளும் திருட்டும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவர குருநாதர் அருணா பெருமாள் திருடலைய சரம் சந்திரம் எல்லாம் அல்ல பழனிவாழ் ஸ்ரீ ஞான தண்டாமணி பெருமாள் திருப்பாதங்கள் சமர்ப்பணம். முருகா முருகா முருகா.